ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லிவ் வித் லவ். இன்றைக்கி மைக்ரோபயாலஜி சம்மரி லெசன் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் ரிவிஷனுக்குலாம் வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறேன்னா, ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரடக்ஷன், மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் பாக்டீரியா, ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன், கல்ச்சர் மீடியா, கல்ச்சர் மெத்தட்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா, பாக்டீரியல் டாக்ஸானமி அண்ட் பாக்டீரியல் ஜெனட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரடக்ஷன். அங்கே வந்து இப்போது முன்னொரு காலத்தில், அதாவது ப்ரீவியஸாக இந்த சயின்ஸோ மெடிசின்ஸோ வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகாத டைமில் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு போட்டியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரிவலண்ட்டாக இருந்த சிஃபிலிஸ், மீசல்ஸ், கொனோரியா அந்த மாதிரி டிசீசஸ்க்கு மெடிசின் கண்டுபிடிக்கிறதே ஒரு ரேஸ் மாதிரி இருந்துச்சு, ரேட் ரேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஐடியாஸ் எல்லாம் முன் வச்சாங்க. ஸோ மைக்ரோபயாலஜியோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரகாஸ்டரோ அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாஸ்டுலேட் பண்ணார். அக்கார்டிங் டு ஹிம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் 3 மெத்தட்ஸில் நடக்குது. ஒன்று பை டைரக்ட் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல், ஆர் பை க்ளோதிங் அண்ட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பை த இண்டிவிஜுவல், ஆர் பை ஏர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆண்டன் வான் லூயின்ஹாக் அவர் ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பில்ட் பண்ணார் லென்சஸ் வச்சு. அவர் பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸை அவர் அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ அவர் பாக்டீரியாவை தான் அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அடுத்து ஜான் ஹண்டர் என்ன சொன்னாருன்னா, ஜான் ஹண்டர் வந்து இன்ஃபெக்ஷனோட காஸ், சிஃபிலிஸோட காஸ் இல்லைனா அது மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்காக இன்ஃபெக்டட் பர்சன்ட் இருந்து அந்த சீரமோ இல்லை பிளட்டையோ எடுத்து அவரை இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டார் சிஃபிலிஸ் வச்சு. எட்வர்ட் ஜெனர் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சார். ஸோ வேக்சின் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கவுபாக்ஸ்க்கான ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸோட ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ஸோ கவுபாக்ஸ் ஸ்ட்ரெயின்ஸை வந்து அவர் ஸ்மால் பாக்ஸோட ப்ரிவென்ஷனுக்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டார். லூயிஸ் பாஸ்டரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்னென்ன கண்டுபிடிச்சார்னா, அவர் ஸ்டெரிலைசேஷன் கண்டுபிடிச்சார். ஆனரோப்ஸ், அதாவது ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை ஆனரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆப்ளிகேட், ஃபெக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர் மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சார். மைக்ரோப்ஸ் தான் டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சார். இம்யூனைசேஷன் அப்படின்ற டேர்மையும் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ லிஸ்டர் என்ன இது பண்ணாருன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் வர இன்ஃபெக்ஷன் வந்து மைக்ரோப்ஸ் தான் காஸ் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ண ஆன்டிசெப்சிஸ் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆன்டிசெப்சிஸ் வந்து கார்போலிக் ஆசிட் வச்சு அவர் பண்ணலாம் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அடுத்து ஹோம்ஸ், அப்புறம் இக்னாஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணால் ஸோ அந்த பேஷண்ட்ஸை டீல் பண்ணும்போது வர இன்ஃபெக்ஷனை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் ஸ்னோ வந்து காலரா வந்து கண்டாமினேட்டட் வாட்டர்லேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அகஸ்டினோ பால்சி வந்து கால்சினோ டிசீஸ் அப்படின்ற டிசீஸ் சில்க் வார்ம்ஸை அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ். ஸோ அந்த டிசீஸை காஸ் பண்ணுறது ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். பொலண்டர் அண்ட் டவேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆந்த்ராக்ஸை வந்து அந்த அஃபெக்டட் ஷீப்லேருந்து நார்மல் அனிமல்ஸ்குள்ளே இனாக்குலேட் பண்ணி அந்த அனிமல்ஸில் டிசீஸை இன்டியூஸ் பண்ணார். ஸோ ராபர்ட் காச் வந்து மைக்ரோபயாலஜிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் என்னென்ன இது பண்ணியிருக்காருன்னா, அகர் வந்து சாலிடிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனிலின் டைஸ் பற்றி அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாக்டீரியல் ஐசோலேஷன், அதாவது ஸ்பெசிஃபிக் டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியாவோட ஐசோலேஷன் மெத்தட்ஸ் இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காச் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்ற பாஸ்டுலேட்ஸை டேர்ம் பண்ணார். ஸோ காச் பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன, ஆர்கானிசம் வந்து must be found in all cases of the disease. அதாவது அந்த ஆர்கானிசம் வந்து அந்த லீஷனில் இருந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லா கேசஸ் ஆஃப் டிசீஸ்லையும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் வந்து வெளியில் கல்ச்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணும், பியூர் கல்ச்சராக. அப்புறம் அந்த ஆர்கானிசம் வந்து வேறு ஒரு லேப் அனிமலோட இனாக்குலேட் பண்ணும் போதும் அதே சிம்டம்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ 4th பாஸ்டுலேட்டை வந்து காச் வந்து ஃபார்முலேட் பண்ணல, ஆனால் அது ஆட் ஆகிருக்கு. ஆன்டிபாடி ஆஃப் த ஆர்கானிசம் ஷுட் டெவலப் டியூரிங் கோர்ஸ் ஆஃப் த டிசீஸ்.
அப்புறம் ஏர்ன்ஸ்ட் ரஸ்கா தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வந்து இன்வென்ட் பண்ணார். இப்போ டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ் இருக்கனால வைரல் கல்டிவேஷனும் பாசிபிளாக இருக்குது. எக் இனாக்குலேஷன் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. எக்ஸோடாக்சின்ஸ்னால் அந்த மைக்ரோப்ஸ் வந்து சில டாக்ஸின்ஸை பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து பாடியில் அந்த ஹோஸ்டோட பாடியில் சில அட்வர்ஸ் சிம்டம்ஸை வெளியில் கொண்டு வரும். ஸோ எக்ஸோடாக்சின்ஸை வந்து ராக்ஸ் அண்ட் எர்சின் வந்து டிப்தீரியாவோட எக்ஸோடாக்சின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ ஆன்டிடாக்சின்ஸ் வந்து டிப்தீரியாவுக்காக ஹார்ஸ்லேருந்து செக்ரிகேட் பண்ணது வந்து வான் பெரிங். பால் எல்ரிச் என்ன பண்ணுறாருன்னா ஆன்டி மைக்ரோபியல் கீமோதெரப்பியை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. சிஃபிலிஸ்க்காக சால்வார்சின் அப்படின்ற ஒரு ட்ரக்கையும் இன்வென்ட் பண்ணுறாரு. ஸ்டெயின்ஸ் வந்து பாக்டீரியாவில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றதையும் டிஸ்கிரைப் பண்ணார். ஃப்ளெமிங் வந்து பெனிசிலினை வந்து டிஸ்கவர் பண்ணார். அது ஸ்டெஃபிலைகாக்கஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதையும் கண்டுபிடிச்சார். லான்ஸ்டீனர் வந்து பிளட் குரூப்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஸோ பிளட் குரூப்ஸை இப்போ கண்டுபிடிச்சனால ஹீம் அக்ளூட்டினேஷனை ப்ரிவென்ட் பண்ண அது மோஸ்ட்டாக இப்போ எல்லா சர்ஜரியிலையும் அதை யூஸ் ஆகுது.